தேவன் ஆபிரகாமை அழைத்து அவரை ஒரு பெரிய ஜனமாக ஆக்குவேன் என்று வாக்குத்தத்தம் அளித்தார். இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி ஆபிரகாம் ஹாரானை விட்டு தேவன் காட்டிய கனான் தேசத்திற்கு பயணம் செய்தார். அவர் சென்ற இடங்களில் பலிபீடங்களை கட்டி தேவனின் நாமத்தை தொழுதார். இந்த விசுவாச நடை அவரது வாழ்க்கையை மாற்றியது. கனானில் பஞ்சம் ஏற்பட்டதால் ஆபிரகாம் எகிப்துக்கு சென்றார். அங்கு சாராவின் அழகினால் ஆபத்து ஏற்படலாம் என்று பயந்து அவள் என் சகோதரி என்று சொல்லும்படி கேட்டார். சாராவை பார்வோனின் வீட்டுக்கு கொண்டு சென்றபோது தேவன் அவன் வீட்டை நோய்களால் அடித்தார். உண்மையை அறிந்த பார்வோன் ஆபிரகாமையும் சாராவையும் செல்வங்களுடன் அனுப்பிவிட்டார். ஆபிரகாம் மீண்டும் பெத்தேலுக்கு வந்து தேவனை ஆராதித்தார். பின் ஆபிரகாம் மற்றும் லோத்துக்கு மேய்ப்பதற்கு நிலம் குறைவு தகராறு ஏற்பட்டது. சண்டை வேண்டாமென்று ஆபிரகாம் லோத்துக்கு முதலில் தேர்ந்தெடுக்க அனுமதி அளித்தார். லோத்து சோதோம் பகுதியை தேர்ந்தெடுத்தார். பிறகு தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்து நிலமும் சந்ததியும் தருவேன் என்று வாக்குத்தத்தத்தை மீண்டும் உறுதிப்படுத்தினார். ஆதியாகமம் 12:10-20, ஆதியாகமம் 13:1-18.